எல்லா புகழும் இறைவனுக்கே. குட் லக் யூடியூப் சேனலிலிருந்து நான் உங்கள் ரஃபி. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற கிரேனைட் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்துட்டு ஹோல்சேல் ஒரு கிரேனைட் ஷோரூம் யாராச்சும் ஆரம்பிக்கிற மாதிரி எண்ணம் இருந்தால் அவங்களுக்கான வீடியோ தான் இது. அதையும் தவிர்த்து வீட்டுக்கும் கிரேனைட் வாங்கி போடணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருந்தால் அவங்களுக்குமான ஒரு கிரேனைட் தான் நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வந்துட்டு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு கிரேனைட் ஷோரூம் ஆரம்பிக்கணும், ஆனால் அதுக்கான வழிமுறைகள் என்னன்றது எனக்கு சுத்தமாக தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. சொந்தமாக இடம் இருக்குன்னா 100 அடி நீளம் 200 அடி அகலம் இருக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு ரூம் கட்டி அந்த ரூமுக்கு ஒரு இபி லைன் வாங்கியிருக்கணும். இபி லைன் வாங்கிட்டு அதிலிருந்து பார்த்தீங்கன்னா டோர் நம்பரும் செப்பரேட்டாக ஒன்று வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் தனியாக கொடுப்பாங்க. இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ புதுசாக வந்திருக்கு, அதனால எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ் தான். ஒரு ஆடிட்டர்கிட்ட போனீங்கன்னாக்கா ஆடிட்டர் வந்துட்டு சொல்லுவார், கிரானைட் ஷோரூம் வைக்கணுன்னாக்கா இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் வாங்கிட்டு பின்னால் தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு கிரானைட் பர்ச்சேஸ் பண்ண இங்கே கிருஷ்ணகிரிக்கு வர முடியும். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் 50 ருபீஸ்லேருந்துங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுடைய ரேட் இருக்குது. இந்த 50 ருபீஸ்ன்றது நான் வந்துட்டு கன்சியூமர் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். கன்சியூமர் மெஷர்மெண்ட்டு அண்ட் டீலர் மெஷர்மெண்ட்டு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்குது. கன்சியூமர் மெஷர்மெண்ட்டுன்றது வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு அதுக்கு உண்டானது பார்த்திங்கன்னா ஹைட்டில் 1 இன்ச்சும் லென்த்திலும் 1 இன்ச்சில் தான் கொடுப்போம். இந்த லென்த்து அண்ட் ஹைட்டில் ஒவ்வொரு இன்ச்சு தான் அலௌன்ஸு. இதே போல் வாங்கிட்டு போயிட்டு விற்கிறவங்க அப்படிங்கன்னா அவங்களுக்கு டீலர் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த டீலர் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஹைட்டில் 3 இன்ச்சும் லென்த்தில் 6லிருந்து 9 இன்ச்சு வரையும் அலௌன்ஸ் கொடுப்போம். ஏன்னா ரேட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். எடுத்துகிட்டு போனாலும் அவங்க எடுத்து போயிட்டு விற்கணும், விற்கும்போது கண்டிப்பாக லாபம் வரணுன்றதுக்காக தான் இந்த ஒரு அலௌன்ஸ் கொடுக்குறோம். சொந்தமாக வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறோம் அப்படின்றவங்களுக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ஹோல்சேல் ரேட்லேயே நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் தாராளமாக நம்பி வரலாம். நீங்கள் வர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து 8வது கிலோமீட்டர் ஜெகதேவி அந்த ஏரியா தான், பர்கூர் சர்க்கிள் தான். நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குப்பம் கிரீனு, பிளாக்கு அண்டு பேரடைஸோ எல்லாமே கட் பண்ணுறோம். இதை தவிர்த்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே வாங்கிட்டு போய் விற்கணும், டிஃப்ரெண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸாக வேணும்னா எங்கள் கிட்ட ஒரு 10 கம்பெனி டைஃபில் இருக்குது. எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் தான். நீங்களே டைரெக்டாக வரலாம், நீங்களே ரேட்டை பேசிக்கலாம். ஏற்றிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்களே சொந்தமாக வண்டி வச்சுருக்கோம், டெலிவரி வரையும் கொடுத்துட்றோம். ஆனால் பக்கா ஜிஎஸ்டி போட்டு தான் இங்கேருந்து நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். அதுக்காக தான் வந்துட்டு கிரானைட் ஷோரூம் வைக்கும்போது ஃபஸ்ட்லேயே வந்துட்டு ஜிஎஸ்டி நம்பர் வாங்க சொல்கிறதுக்கான காரணமே நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற மெட்டீரியல் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிட்டு இறக்கணும். அதுதான் ரூல், ஓகேங்களா? வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதா கூட ஜிஎஸ்டி தான் கம்பல்சரி இருக்குங்க. அதனால் உங்களுக்கு வீட்டுக்குனாலும் சரி இல்லை வாங்கிட்டு போயிட்டு விற்கிறதுனாலும் சரி ஹோல்சேலில் கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோடைய ஆரம்ப விலை பார்த்திங்கன்னா 55 ரூபாயிலிருந்து கன்சியூமர் மெஷர்மெண்ட்டில் இருக்குது. டீலர் மெஷர்மெண்ட்டு 65 அந்த மாதிரி ரேட்லேருந்து தான் ஆரம்பமாகும். ஏன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் அலௌன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ரேட்டும் வந்துட்டு ஒரு 7 ரூபாயிலேருந்து 8 ரூபா அதிகமாக போகும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில். கிருஷ்ணகிரியில் இருக்கிற பேரடைஸோ அண்டு குப்பம் க்ரீன், குப்பம் ஒயிட்டு, இதை தவிர்த்து உங்களுக்கு ஹைதராபாத் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கூட நாங்கள் வந்துட்டு இங்கேயே கொடுக்குறோம். அதுவும் ஹோல்சேலில் கொடுக்குறோம், எடுத்துகிட்டு போகலாம். ராஜஸ்தான் மெட்டீரியல் வேணுங்களா அதுவும் வச்சுருக்கோம். இல்லை எடப்பாடி மெட்டீரியல் வேணுங்களா அதுவும் கொடுத்துருவோம். நீங்கள் எந்த மாதிரி ரேஞ்சில் கேட்குறீங்களோ அந்த காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது. குறைஞ்சபட்சம் 10 டிசைன் டு 15 டிசைன் எடுத்துகிட்டு போயிட்டு இறக்குனா மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ஒரு ஷோரூமை ரெண்ட் பண்ண முடியும். சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு 2 கல் சாம்பிள் கொடுங்க, எடுத்துகிட்டு போய் நான் டிஸ்பிளே மாதிரி வைக்கிறேன், அதையை காட்டி கஸ்டமருக்கு நான் வந்துட்டு புக்கிங் பண்ணிவிட்டு இங்கே தான் இறக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக அது சாத்தியப்படாது. காரணம் என்னென்னா, நீங்கள் சாம்பிள் எடுத்துகிட்டு போய் வைக்கிற கிரானைட்டு அந்த லாட்டு முடிஞ்சால் அடுத்த லாட்டில் கண்டிப்பாக 100% அந்த மாதிரி கிடைக்காது, பேர் கெட்டு போகும். ஏன்னா காட்டும்போது ஒன்று காட்டிட்டீங்க நீங்கள் சாம்பிள்ஸ்க்கு, தென் நீங்கள் இறக்கும்போது வேறு பேட்டர்ன்லாம் மாற்றிட்டு கணக்கு கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பேர் கெட்டு போகும். குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆகுது நம்ம ஸ்டாக் வைக்கணும். அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் காலி ஆகும்போது ஓகே பேரடைஸோ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் காலி ஆகிடுச்சா உடனே புக் பண்ணணும். ஆனால் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டோ இல்லை 4000 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி ஒரு 5 பேட்டர்ன் வந்து கலந்து எனக்கு அமுச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது வண்டி வாடகை எல்லாமே வேஸ்ட்டாக போகும். நீங்கள் கொஞ்சம் பல்காக எடுக்கும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு அதிகமான இழப்பு ஏற்படாது, அதுலேயும் ஒரு லாபம் ஏற்படும். அதுக்காக சொல்ல வரேன், எடுக்கும்போது எப்பயுமே ஒரு லாட்டாக அதிகமாக எடுங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க பார்த்தீங்கன்னா 1000, 1500, 2000 எடுத்துகிட்டு போவாங்க. அது அவங்களுக்கு சரியாக போகும்.
வாங்கிட்டு போயிட்டு விற்கிறவங்க ஸ்டாக் போட்டு விற்கும்போது முதலீடு பெருசு, அதனால மொத்தமும் வண்டி வாடகையில் போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் நான் வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுடைய டார்கெட்டு என்னன்றது ஃபஸ்ட்லேயே நீங்கள் வந்துட்டு சொல்லிவிடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசு பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு முன்னேற பாருங்கள். எடுத்த உடனே வந்துட்டு ₹150 ₹170 கல் போடலாம், ஆடம்பரமாக போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு யோசிக்காதீங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் தெரியாமல் சொல்லுவார் பேச்சை கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு லட்சக்கணக்காக அதிகமாக பண்ணிவிட்டு, சார் சேல் ஆகலை, கம்மி பட்ஜெட்டில் உள்ள பொருள் எங்கள் பக்கம் நல்லா போயிட்டுருக்கு, அதிகமாக காஸ்ட்லியாக உள்ள பொருள் எங்கள் பக்கம் யாரும் வாங்கலை, அது அப்படியே ஹோல்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களாம் சில பேர் இருக்காங்க. அதனால உங்களுடைய ஏரியா என்னான்றது நீங்கள் சொன்னீங்கன்னா அது தெரியும் எங்களுக்கு. உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பர்டிகுலராக இதுதான் வியாபாரம் ஆகுன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த பக்கம் உள்ளவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அவங்களுடைய டார்கெட் தெரியும். ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி வாங்க மாட்டாங்க. இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக, இருக்கப்பட்டவங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்குவாங்க. நார்மல் பேசிக்காக என்ன போயிட்டுருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் எங்கள் கம்பெனிலே பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ன மூவ்மெண்ட் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். ஓகே, ஒருவருடைய மனநிலைன்றது தெரியும் எங்களுக்கு. இவங்க வந்துட்டு இது டார்கெட் பண்ணுறாங்க, அவங்களுடைய டார்கெட்டு, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ரேட்டும் வந்துட்டு ஓரளவு நார்மலாக இருக்கணும், கல்லும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும். அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்க இருக்காங்க. பணம் போனால் கூட போகுது, நல்லா காஸ்ட்லியாக போடணுன்றவங்களும் இருக்காங்க. அந்த மனநிலையும் சிலது இருக்குது. அதனால் எடுத்த உடனே பெருசில் போட்டு மாட்டிக்காதீங்க. சின்ன சின்ன முதலீடு பண்ணுங்கள் போதும். கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த ஸ்டெப்ஸுக்கு நம்ம நகர்ந்து போயிட்டுருக்கலாம். அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீலர் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 65-70 ரூபாயிலிருந்து ஆரம்பம். ஒரு 120-130 ரூபாய்க்குள்ளார நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் ஸ்டாக் பண்ணிக்கலாம். வண்டி வாடகை தனி, ஏற்றுக்கூலி தனி, இறக்கு கூலி தனி. இறக்கிறதுக்கான ஆளுங்க உங்கள் கிட்ட இருந்தால் நீங்கள் அங்கே இறக்கிக்கலாம். இல்லை வேணும் அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து கொடுக்குறோம். அதே போல் சொந்தமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், 1000 ஸ்கொயர் ஃபீட் 1500 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி அவுட்லெட் ரேட்லேயே யாரும் கொடுக்க முடியாத ரேட்டில் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். எங்கள் கிட்ட வரத்துக்கு முன்னால் ஒரு 4-5 ஃபேக்ட்ரியை சுற்றி பார்த்துட்டு வாங்க. இந்த மாடல் இப்போ பேரடைஸோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4-5 மாடல் இருக்குது. அதுலேயே விலை குறைச்சலும் இருக்குது, அதிகமாகவும் இருக்குது. எப்பவுமே கல்லுடைய குவாலிட்டியை செக் பண்ணுங்கள். காசை வந்துட்டு முன்மொழியாதீங்க. நம்ம காசு வந்துட்டு இவ்வளோ தான் டார்கெட்டு, நம்ம இவ்வளோ தான் எடுக்கணுன்னா ஃப்யூச்சரில் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நீங்கள் நிர்ணயிக்கிற பொருளை பொறுத்து தான் கல்லுடைய தரம் இருக்கும். நீங்கள் நிர்ணயிக்கிற விலையை பொறுத்து தான் கல்லுடைய குவாலிட்டி இருக்கும். மறந்துடாதீங்க, இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் ஒரு முறை தான் கல்லை பதிக்கிறோம். அதனால் அவசரப்பட்டுட்டோம் போட்டுட்டோன்ற மாதிரி இல்லாமல் சொந்த வீட்டுக்கு நிதானமாக யோசனை பண்ணி எந்த டார்கெட்டில் போகணுன்னு சொல்லிட்டு எங்கள் கிட்ட நீங்கள் சஜஷன் வாங்கிக்கோங்க. ஃபோன் பண்ணி நாங்கள் இங்கேருந்து கொடுக்குறோம், அதன்படி போடுங்க. அதே போல் ஸ்லாப் ரேட்டில் யாருக்குன்னா வேணும் அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். லோ பட்ஜெட்டில் ஸ்லாப் ரேட்டில் கொடுக்குறோம். அது மெஷர்மெண்ட் கிடையாது, அப்படியே ஸ்லாப் ஃபிக்ஸடாக பேசி கொடுக்குறது. அதுவும் நாங்கள் வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராக்கர்ஸ் கண்டிப்பாக வரும். அது பிலோ ரேட்டில் கொடுக்க போகிறோம். அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டில் இருக்கும். கால் பண்ணுங்கள். என்னுடைய நம்பரை நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.